ஏய் முத்தம்மா நில்லுடி. ஆத்தங்கரையில என்ன நடந்துச்சு? ஊருக்குள்ள அவன் ஒண்ணுன்னா சொல்லிட்டு தெரியறாளவ. என்ன சொல்லிட்டு தெரியறாங்க? நான் ஒண்ணு செய்யலையே. நீதான் போய்க்காரியாச்சே. வாய திறந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு. பொம்பளைக்கு ஆகாதடி இந்த பொழப்பு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பாவம் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு யார் என்ன பாடுபட்டாங்களோ. இப்ப ஏன்டி சிரிக்கிற? இப்படி எல்லாம் சிரிச்ச அப்புறம் நீ சிரிப்பா சிரிச்சிருவே. ஆமா என்னடி என் பொண்ண கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற? அவ சிரிப்புக்கு என்னடி குறைச்சலு? அப்படி வெள்ளிக்காசு அள்ளி அரைச்சா மாதிரி ஒரு சிரிப்பு உன் பரம்பரையில யாருக்காவது அப்படி ஒரு சிரிப்பு வருமா? ஆமா, எங்க பரம்பரை இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. பரம்பரையா அது? ஏன் பரம்பரைய பத்தி சொல்லு. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ண மருதமுத்து தேவரோட பரம்பரை. அவருடைய ஒரே பேத்தி இந்த மானஸ்த மாடசாமியோட ஒரே பொண்ணு. உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி தாண்டி ஊரே காரி துப்புது. ஆமா, உங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லன்னா நீங்களும் அவங்க கூட போய் சேர்ந்து துப்புங்க. பாத்தியா, அண்ணன் பரம்பரை சொன்னது உன் ஆத்த ஆடி போயிட்டா. நீ போட ராஜா போ. தேவரே, யாரா அவ? ராமு யாரு? உங்க பொண்ணை கட்டிக்க போற உங்க முறை பையன். என்னது முறை பையனா? உங்க சொந்தத்தை சொன்னாங்க. சரி அதை விடுங்க. உங்க பொண்ணு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்த ராமு போய் வந்து நானும் சேர்ந்து குளிப்பேன்னு சொன்னான். நீ குளிக்கணும்னா வேற ஒரு குளத்துல போய் குளின்னு உங்க பொண்ணு சொன்னிச்சு. அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு குளம் வெட்டி அதுல குளின்னு சொன்னான். அதுக்காக நீங்க கடப்பாரு கையுமா அலைய முடியுமா? நீங்க என்ன ஏரிக்கு தூர் எடுக்கிறாளா இல்ல கூலிக்கு மாரடிக்கிறாளா? அப்படியா சொன்ன? நல்ல ஐடியா, நல்ல அடி. நான் ஆத்திரத்தை பத்த வச்சுட்டேன், நீ பாத்திரத்தை பத்த வை. டேய் ஜாதி கிட்ட பயல, என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிருப்ப. உன்னை உங்க பொண்ணு பெரிய ரதின்றது அவங்கள நாங்க தேடிட்டு வர்றதுக்கு. என்னடா சொன்ன? இங்க அடக்குறது கிட்ட முதல்ல உங்க பொண்ணை போய் அடக்குங்க. என்னடா என்னைய அடக்க சொல்ற? டேய் விடுங்கடா, அவன் கோவலைய கடிச்சு விடுறோம். நீங்க வாங்கனே. யார பாத்திர அடங்க சொல்ற? அடங்காம போன உங்க அப்பன்டா. எங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க? நடக்கிறத வேற. மாமா, யாருக்கு யாரா மாம? எப்பவோ வெட்டி விட்ட உறவ புதுசா ஒட்டி உறவாட பாக்குறீங்களாடா? பெரிய உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இவட்ட பொண்ணு கேட்க வர்றாங்க. கேட்டுயா நீ? கேட்டுட்டா என்னது? இது வரைக்கும் அதை நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க நினைக்க வச்சுட்டீங்க. உங்க மக கழுத்துல தாலி கட்டி இது வரைக்கும் மாமான்னு கூப்பிட்ட உங்களை மாமனாரன்னு கூப்பிட்டு காட்டல. நான் சின்னசாமி தேவை மக ராமு இல்ல. இந்த மானஸ்த மாடசாமி தேவனுக்கு முன்னால சவாலடா விடுறீங்க. சவால உங்க எல்லாரையும் வகிந்துரு வேண்டாம். அவனுங்களே அம்மா, தாயி பகவதி, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? அதுக்கே காரணம் நாகதான். வாய முடியா, கோவில் ஆயிக்கு வாயா. நல்ல வேளை ஆத்தா மகமாய் என்ன காப்பாத்திட்டா. இல்லைன்னா ஊரு என்னைய சேர்த்துல குத்தவாளி ஆக்கிருக்கும். வேறமுத்து, இவங்க இங்கே இருக்கட்டும். உடனே தண்டூரா போட்டு ஊரை கூட்டு. ஊரை கூட்டுறதுக்கு ரொம்ப தொடப்ப வேணுங்களே. பஞ்சாயத்து கூட்டியா? ஓ, அத சொல்றீங்களா? மகத்தாயா, ஆத்தா மகமாய் சத்தியமா சொல்றேன். நடந்தது என்னன்னா, என்னத்த நன்னா நொன்னா நான் தான் நேரடியா பார்த்தவனாச்சே. நீங்க பொடி போடுறதுல இருங்க, பஞ்சாயத்து கிழிஞ்சிரும். மூக்கு அந்தர போதுங்க. என்ன ராசமாக்கா, பூசாரி ஐயா கிட்ட நகையை கொடுத்து விட்டேனே, வாங்கிட்டீங்களா? பூசாரி கிட்ட நீ நகையை கொடுத்தியா? ராசம்மா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின நகை காணாம போயிடுச்சா. நாளைக்கு கல்யாணத்துக்கு நகை வேணும்னு சொல்லிச்சு. அதனால என் நகையை எடுத்து பூசாரி ஐயா கிட்ட கொடுக்க சொன்னேன். நகைய இவ கொடுத்தாளா? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன புது கதையா இருக்குது? இது கோயில் நகை இல்லையே. ஏன் நகைங்க? ஓ நகையா? இதுல ஏதோ கசமுசா நடந்திருக்கு. கோயில்ல போய் பாப்போம். ஆமா, கோயில்ல போய் பாப்போம். இதத்தான் நானும் சொன்னேன். போங்க, நீங்க எல்லாம் தர்மகர்த்தா.
தூக்கி எங்கிட்டே காட்டிச்சேயா? அம்மன் நகையெல்லாம் அப்படியே இருக்குதேயா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உன்னை நம்பி வந்த மாதிரி இல்லைங்க, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. என் 2 கண்ணாலையும் பார்த்தனே. உன் கண்ணை பிடிங்க உண்டியில போடியா. என்ன கண்ணாஸ்பத்திரியா? உன்னை மாட்டாஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்காம என்னங்க? அட போயா. அட போயா நீ. ஆசாரி எச்சி பூசாரி, இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். வயிற பாரு, கோயில் பிரசாதம் தன்னே படுத்திருக்கு. 3 மாசமா? இந்த ஆத்தாதான் ஊர் ரூபத்துல வந்து என் மானத்தை காப்பாத்தினான். முத்தம்மா, நீ நல்லா இருக்கணும். மேலப்பட்டு தாலி கட்டு, மேலப்பட்டு தாலி கட்டு, மேலப்பட்டு தாலி கட்டு, மேலப்பட்டு தாலி கட்டு. பெண்ணே போகாத, போகாத, குளத்து பக்கம் போகாத, வேண்டாம் போகாத, செத்து மிதந்துடுவேன். இதோட தொல்லையா போச்சு போய. பசங்களா, என் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்கடா. எனக்கும் என் கண்ணம்மாவுக்கு கல்யாணம். எல்லாரும் வந்துருங்கடா. ஏய் வேலுப்புள்ள, உன் கண்ணம்மா எங்க இருக்கா? என் கண்ணம்மா, என் கண்ணம்மா போயிட்டா, சேர்த்து போயிட்டா. பாண்டியா, கண்ணம்மா சேர்த்து போயிட்டா, கண்ணம்மா சேர்த்து போயிட்டா. மைனரோட பண்ணையில மாடுகளை விட கேவலமா பாடுபடுறோம். அந்த மாடுகளுக்காவது கடல் தண்ணியும் கடல் புண்ணாக்கு கிடைக்குது, நமக்கு அது கூட இல்ல. ஏன் இந்த கொடுமைன்னு கேட்டா எதிர்த்தா பேசுறத சொல்லி நம்மளை தீட்டு கட்ட துடிக்கிறாங்க. ஏரோட்டும் ஏழைகளின் ஏக்க குரல் காரோட்டும் சீமான்களின் காதல விட மறுக்கு. ஆதிக்கம் செலுத்தும் மைனரின் காதில் நம் குரல் விட வேண்டும். அதுக்காகத்தான் இந்த விவசாய சங்கத்தை அமைச்சிருக்கோம். சபாஸ்டா குப்பா, உன்னை நான் சாதாரணமானவன் நினைச்சேன். சாமர்த்தியசாலின்னு நிரூபிச்சுட்ட. என்ன முதலாளி, அவன் உங்களை எதிர்த்து கூட்டம் போட்டு கோஷம் போட்டுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஐயோ, வாய மூடுறான். குப்பை நம்மாளுடா, ஏழைகளுடைய பங்காளி. அவன் விவசாயிகளுக்காக பாடுபடுறான், பொறுப்பானவன். டேய், அவங்கள சேத்துல கால வச்சாதான் நாமெல்லாம் சோத்துல கை வைக்க முடியும். குப்பா, உன்னை உங்க எல்லாத்தையுமே இந்த மச்சக்கால நல்லாவே கவனிப்பான். அப்படித்தானே? ஆமா. நீ லட்சுமி தானே? வரட்டுமா?